بسم الله الرحمن الرحيم. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னத்த வீடியோல இஸ்லாத்தினுடைய எதிரியும் குரான்ல நரகம் வாக்களிக்கப்பட்ட பெண்ணான உம்மு ஜமீலினுடைய வாழ்க்கையை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இஸ்லாம் பரப்பப்பட்ட ஆரம்ப காலத்துடைய எதிரியாகவும் இன்னும் இஸ்லாத்தையே அழிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவளாகவும் இருந்தா. அதனாலேயே தன்னோட கணவனோட சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்க திட்டம் தீட்டுனா. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உம்மு ஜமீல். இந்த உம்மு ஜமீல் மக்காவினுடைய குறைஷி குடும்பத்தை சேர்ந்தவ. அவளுடைய தந்தை உமையா. இந்த உமையா அவங்க மக்காவினுடைய சிறந்த தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. இந்த பொண்ணு உயர்ந்த அந்தஸ்துடையவ. ஆனா அவளுடைய குணம் அதற்கும் மாற்றமா தான் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே பிடிவாதமும் கோவமுடையவங்களா தான் இருந்தா. பருவ வயது அடைஞ்சதுமே அப்துல் முத்தலிஃபனுடைய மகனான அபூ லஹப கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அபூ லஹப பொறுத்தவரை மிகப்பெரிய செல்வந்தராகவும் வியாபாரம் செஞ்சு அதிக லாபம் ஈட்டக்கூடியவராகவும் இருந்தா. இப்படி உம்மு ஜமீல் அபூ லஹப திருமணம் செய்யறதுக்கு இந்த செல்வமும் ஒரு காரணமா இருந்தது. அபூ லஹபனுடைய செல்வத்தை வச்சு உம்மு ஜமீல் மக்காவை ஃபுல்லாவுமே பெருமை அடிச்சிட்டு இருந்தா. இருந்தாலும் அவள் தன்னோட கணவனுடைய சொத்தை மட்டும் சொந்தம் கொண்டாடாம தன்னுடைய கூர்மையான நாக்குனால நான் தான் மக்காவிலேயே பெரியவ, குறைஷியர்கள்ல சிறந்தவன்னு தனக்கு எதிரா பேசக்கூடியவங்களை அவமானப்படுத்தவும் செஞ்சா. இப்படி இவளுக்கு உமையா அவருடைய குடும்ப கௌரவமும் முக்கியம், அபூ லஹபினுடைய செல்வமும் முக்கியம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய தூதருங்கிற விஷயம் உம்மு ஜமீலுக்கு தெரிய வருது. ரொம்பவும் கோபம் வருது. காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷி குலத்துல ஹாஷிம் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். உண்மையிலேயே இவரு நபியா இருந்தா நபியுடைய குடும்பமும் கோத்திரமும் உயர்ந்த ஆட்சியில வந்துரும், இன்னும் நாம கீழ் நோக்கி போயிருவோன்னு ரொம்பவும் கோவப்படுறா. இன்னும் இதையெல்லாம் எதிர்க்கணும்னு நினைச்சா. இப்படி இஸ்லாத்துக்கு எதிரா போராடிய முதல் பெண்ணுனா உம்மு ஜமீல் தான். இது மட்டும் அல்லாம இவளுக்கு முன்னாடியே இவனுடைய கணவர் அபூ லஹப் அவங்க தன்னுடைய எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சுட்டான். இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்கணும்னு திட்டம் திட்டவும் முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டான். மக்காவில நாலா பக்கமும் அபூ ஜஹலனுடைய எதிர்ப்பு வார்த்தைகள் கேட்க ஆரம்பிச்சது. இன்னும் உம்மு ஜமீல் எதிரியா மட்டும் இல்லாம குழப்பவாதியாவே மாறிட்டா. இஸ்லாம் வளர்ந்தா அவளுக்கு மரியாதை இல்லாம போயிரும்னு இஸ்லாத்துக்கு எதிரா எதையும் செய்ய தயாரா இருந்தா. ஆரம்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு நபித்துவம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அவ பெருசா கவனிக்கல. இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது, கொஞ்ச நாள்ல காணாம போயிரும்னு நினைச்சா. ஆனா நிறைய மக்கள்லாம் சத்தியத்தின் பக்கம் போறத பார்த்து ரொம்பவும் பயந்தா, இன்னும் கோபமும் பட்டா. தன்னோட கணவரோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒழிக்க முடிவெடுத்தா. உம்மு ஜமீல் மக்காவுல மக்கள் கூடியிருக்கிற இடத்துக்கு போய் இவர் ஒரு சூனியக்காரரு, பைத்தியக்காரன், மக்கத்து ஒழுங்குகளை மாற்ற வந்திருக்கான்னு பொய்களை பரப்ப ஆரம்பிக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவமானப்படுத்துவது மட்டுமல்லாம இவரை யாரும் பின்பற்ற கூடாது, இஸ்லாம் வளரவே கூடாது, இதுதான் அவளுடைய குறிக்கோளா இருந்துச்சு. இன்னும் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கே கேடு நினைக்கிறாருன்னு மக்கள் கிட்ட சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டுமே எதிரியா இல்லாம அவங்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையுமே பொறாம கொண்டா. காரணம் என்னன்னா, மக்காவிலே பெரிய செல்வ சீமாட்டியாகவும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிகப்பெரிய ஆதரவாளராகவும் இருந்தாங்க. இப்படி கதீஜா நாயகம் அவர்களை கேலி செய்ய ஆரம்பிச்சா. மக்காவில உள்ள பெண்களையும் அவருக்கு எதிரா இருக்கணும்னு ஊக்குவிக்கிறா. எந்த வகையில சூழ்ச்சிகளை செஞ்சாலும் கதீஜா நாயகத்தினுடைய கண்ணியமும் அமைதியும் அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாத உம்மு ஜமீல் என்ன பண்றானா, கதீஜா நாயகம் அவங்க கிட்ட பழகுற பெண்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறா. இன்னும் இந்த சமூகத்தை விட்டே விலக்கி வச்சிருவேன்னு மிரட்டவும் செய்யறா. ஆனா அந்த மிரட்டலுக்கெல்லாம் அவங்க அசரவே இல்லை. இதே மாதிரி ஈமான் கொண்ட ஒவ்வொருத்தரையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறா. குறைஷ் தலைவர்களுடைய உதவியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடக்கக்கூடிய பாதையில கற்களையும் முட்களையும் போட்டு கொடுமைகளை கொடுக்கறா. இன்னும் முஸ்லிம்கள் கூட உள்ள வணிகத்தை நிறுத்துங்கன்னு வியாபாரிகள் கிட்ட சொல்றா. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவுடைய பக்கத்துல நின்று தொழுதுட்டு இருக்கும்போது நபியவர்கள் மேல அழுக்கு குப்பைகளை கொட்ட சொல்லி மனுஷங்களை ஏவி விடுறா. உம்மு ஜமீலும் சரி அபூ லஹபும் சரி கண்ணியத்திற்குரியவரை அவமானப்படுத்த ஒரு நிமிடம் கூட யோசிக்கவே இல்லை. இவங்க ரெண்டு பேருமே முஸ்லிம்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அழிக்க அழிக்க முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் செய்யுது. இதை நினைக்கும் போது நாம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு கோவப்படுறா.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செஞ்சிடலான்னு திட்டம் போடுறா. ஆனா இத கண்டிக்கும் விதமா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் எனது போதனையில் சந்தேகத்தில் இருக்கின்றனர், அவ்வாறல்ல, இன்னும் அவர்கள் நம் வேதனையை அனுபவித்தது இல்லை. முந்தைய தூதர்களை எதிர்த்த கூட்டத்தார்களில் இங்குள்ளவர்கள் தோற்கடிக்கப்படும் ஓர் அற்ப படைதான். இவர்கள் ஒவ்வொருவரும் பொய்ப்பிக்க முற்படாமல் இல்லை. எனவே என்னுடைய தண்டனை அவர்கள் மீது உறுதியாயிற்று. இப்படி அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கறத அல்லாஹ் தாலா உறுதிப்படுத்துறான் தன்னோட திருமறை குர்ஆன் மூலமா. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலையில நின்னுட்டு குறைஷ் மக்களை கூப்பிட்டு, குறைஷியர்களே, இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் வந்து உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஈமான்தாரிகள் எல்லாம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம், காரணம் நீங்க உண்மையானவங்க, நிச்சயமா பொய் சொல்ல மாட்டீங்கன்னு பதில் சொல்றாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு பின்னாடி வரப்போற நரக வேதனைய பத்தி எச்சரிக்கிறேன். இது இஸ்லாத்தோட வெளிப்படையான அழைப்பின் ஆரம்ப நிலைன்னு சொல்றாரு. உடனே அந்த கூட்டத்துல இருந்த அபூ லஹப், இதையா சொல்ல நீ எங்களை எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி இருக்க, இனி எல்லா நாட்கள்லயும் உனக்கு நாசம்தான் உண்டாகும்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அப்பதான் லஹப் சூறாவானது இறக்கப்பட்டுச்சு. அபூ லஹபினுடைய இரு கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் அப்படின்னு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டுச்சு. இன்னும் அந்த வசனத்துல விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்புல நுழைவான், விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ அவளுடைய கருத்துல முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான் இருக்கும், அதனால அவளும் அழிஞ்சு போவான்னு அந்த வசனங்களும் இறக்கப்படுது. அபூ லஹபினுடைய முடிவையும் உம்மு ஜமீலினுடைய முடிவையும் அல்லாஹ் குறிப்பிட்டான். அந்த சூரா இறக்கப்பட்டதுமே உம்மு ஜமீல் ரொம்பவும் கோபம் அடைஞ்சு இன்னும் அதிர்ந்தும் போறா. இப்படி இவங்களுக்கு எதிரா ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தாங்கிக்க முடியாத உம்மு ஜமீல் இதற்கு காரணமே முகமது தான்னு ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி போறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருக்காங்க. கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்காங்க. உம்மு ஜமீலும் தேடி தேடி பார்த்துட்டு அபூபக்கர் ரலி அவங்க கிட்ட, முகமது எங்க, நான் அவரை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்றா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் இருக்காங்க. அல்லாஹ் அவளுடைய கண்ணுக்கு தெரியாத மாதிரி தூதரை மறைச்சிட்டான். இன்னும் அவ கோவத்துல கல்ல வீசிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. இப்ப அல்லாஹ் சொன்னது போலயே அபூ லஹபினுடைய அழிவு நெருங்கிருச்சு. மிகப்பெரிய நோயில அவதிப்படுறான். உடம்பெல்லாம் அழுகிற மாதிரியான நோய் அது. யாருமே அவனை பாத்துக்க பக்கத்துல போகல. குறைஷியர்கள் கூட கைவிட்டுட்டாங்க. இஸ்லாத்தை எதிர்க்க கூட இருந்த மனைவி கூட பக்கத்துல போகல. கடைசியில அபூ லஹப் மரணமும் அடைஞ்சிட்டான். அவனை குழியில எடுத்து போட கூட ஆள் இல்ல. ஒரு சிலருக்கு காசை கொடுத்து அவனை குழியில போட ஆட்களை ஏவப்பட்டது. இப்படி அவனை ஒரு குழியில தூக்கி போட்டு கூழாங்கற்களால அவனுடைய கபரும் நிரப்பப்பட்டுச்சு. அபூ லஹபினுடைய மரணத்துக்கு அப்புறமா உம்மு ஜமீல் தனியா இருந்தா. ஒரு காலத்துல கௌரவமாகவும் செல்வ செழிப்போடும் இருந்தா. அத்தனையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தா. இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னது நடந்துருச்சு, இனி உம்மு ஜமீலும் அழிவான்னு மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது அவ காதுக்கு எட்டவும் அதை அவனால ஏத்துக்க முடியல. தொடர்ந்து இஸ்லாமியர்களை வெறுப்பு பிரச்சாரங்களை பண்றா, எதுவுமே ஒத்து வரல. இப்படி ஒரு நாள் அவளும் கழுத்துல கயிறு நெருக்கப்பட்டு இறந்ததாக வரலாறு சொல்லப்படுது. என்னதான் செல்வ செழிப்பா வாழ்ந்திருந்தாலும் இஸ்லாமியர்களை கொடிய துன்பத்துக்கு ஆளாக்கிய காரணத்தால அல்லாஹ் அவங்க அழிஞ்சே போவான்னு சொன்னான். எப்படி அழிவான்னு சொன்னானோ அதே மாதிரியே அவங்களுடைய அழிவும் இருந்துச்சு. இந்த முடிவு அவங்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்கும் எண்ணம் கொண்ட எல்லாத்துக்குமே இந்த முடிவுதான். அல்லாஹ் நம்மையும் இது போன்ற மரணங்களிலிருந்து பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ். ஈமான்தாரியாகவே வாழ்ந்து ஈமான்தாரியாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.